ம் சால்ட்டு, சர்க்கரை ஒரு 3 ஸ்பூனு, 1 2 3 இப்போ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த கப்பில் நம்ம அளந்து எடுக்கிறோமோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ஊற்ற போகிறேன். இருப்பா இப்போ அதே டம்ளர் அளவுக்கு பால். இப்போ முட்டை அடிச்சது பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் இருக்குது, பால் 1 டம்ளர் இருக்குது, 2 சரி பாதியாக இருக்கணும். நம்ம செஞ்சு வச்ச முட்டை அதே கிண்ணத்தை திரும்ப டிரான்ஸ்போர்ட் பண்ணிடணும். ஆமாம், பண்ணிவிட்டு சக்கரை என்ன கரையில் நல்லா அடிக்கணும். இன்னும் இப்போ பாலை ஊற்றி அதிலே அடிச்சுக்கலாம். அதே டம்ளர் பால் ஊற்றி வச்சுட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணி இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். வாவ், ஸ்மெல்லே சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷம் ஆறட்டும். ஓகே, வெளியே எடுத்துடலாம்டா. அப்பா, எடுக்கிறதாண்டா பெரிய விஷயம். பார்த்து ஓகே, ஆறட்டும். வந்துக்கோ. பாத்தீங்களா, பார்க்கும்போது நாக்கில் எச்சி வருது. இப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வா வாவ் வாவ், இப்படி சூப்பரா இருக்கு. பாருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கு. கிளி ஆடுதுடா. கிரிஸ், நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன கிரிஸ்? வாவ், அல்வா மாதிரி வருது. அல்வா இன்னைக்கு ஒரு புடி தான். இன்னைக்கு ஒரு பொடி. அப்படியா? அப்படிதான். வாவ், எப்படி இருக்கும்? இருடா, முதல்ல பிளேட்டை மேலே வைங்க. அப்படின்னு கமுத்துங்க. வந்துக்கோங்க. அவ்வளோதான், தட்டலாம். தட்டவே தேவையில்லை, உளுந்துடுச்சு. வாவ், சீம்பால் மாதிரி வந்துருக்குதுங்க. சீம்பால் அழகா இருக்குதுங்களா? நல்லா இருக்கு. அழகா இருக்கா? ஆனால் கொஞ்சம் சேஃப் தான் மாறி போயிடுச்சு. சேஃபா? இது தண்ணியெல்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ணவே இல்லைடா, அதனால அப்படியோ. ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்க.
டிவி சவுண்ட் கம்மி பண்ணுங்க. வாவ் அப்படியே ஃபர்ஸ்ட் அம்மா சாப்பிட்டு பார்க்கட்டுமா? பாருங்க ஏ மோசம் கரெக்டா ம் எப்படி இருக்கு மேம்? சூப்பராக இருக்கு. எனக்கு ஒரு வாய். சூப்பர்.